Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட ஸ்பெஷல் எபிசோட், அதாவது OVA எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல டேக்கோ மிடில் ஸ்கூலோட ஒரிஜினல் கோச் அந்த வயசானவர் இருக்காரு இல்லையா, அவர் கூட உடம்பு சரியில்லாம போயிருப்பாரு. அவர் வந்துட்டு இந்த போட்டோவை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் எல்லாரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கிற போட்டோவை இவருமே பார்த்து ரொம்ப ரசிக்கிறாரு. சோ இந்த போட்டோவை எப்பதான் எடுத்தாங்க அப்படின்றதுக்கான கதை தான் இந்த ஒரு எபிசோட். இப்போ இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் மோமோ இதை அவமினி கிட்ட பிராக்டிஸ் பண்ற இடத்துல வச்சு கேட்டிருப்பேன், இந்த மாதிரி நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாம் ஒண்ணா மீட் பண்ணி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவமினி கேட்கறா. அஃப்கோர்ஸ் பாஸ்கெட்பால் விளையாடுவோம் அப்படின்ட்டு சொல்ற. எனக்கு ஓகே தான், ஆனா எதுக்கு ஸ்பெசிபிக்கா அந்த நாள்ல போகணும்னு சொல்லிட்டு கேக்குற அப்படின்ட்டு அவமினி கேக்குறான். அன்னைக்கு வந்துட்டு குரக்கோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கா. நேரம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவமினி கேக்குறான். இல்ல இல்ல அது ஹாலிடே வேற, அதனால எல்லாருக்கும் லீவா இருக்கும், அதனால எல்லாரும் கூப்பிடுறது ஈஸியா இருக்கும்ல அப்படின்ட்டு அவ சொல்றா. அடுத்த நாள் காலையில குரக்கோ காகமி ரெண்டு ரோட்ல ஒண்ணா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நேரம் காகமி வந்துட்டு நீ 31ஆம் தேதி ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்நேரம்னு பார்த்து குரக்கோக்கு ஒரு கால் வருது. மோமோ தான் கால் பண்ணிருக்கா. அவன் இந்த மாதிரி நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஓகே 31ஆம் தேதியா, கண்டிப்பா நாங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரக்கோ சொல்லிடுறான். என்னடா ஆச்சு போன்ல அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். இல்ல எங்க பழைய டேக்கோ மெம்பர்ஸ் எல்லாரும் ஒண்ணா 31ஆம் தேதி மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு குரக்கோ சொல்றேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காகமி லைட்டா அப்செட் ஆகுறான். ஆமா நீ இப்ப 31ஆம் தேதி தானே ஏதோ சொல்ல வந்த அப்படின்னு சொல்லிட்டு குரக்கோ கேக்குறான். ஆமாடா 31ஆம் தேதி உன்னோட பர்த்டே இல்ல, அதான் என்னோட வீட்டுல வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாரும் ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடலாம்னு சொல்லிட்டு நினைச்சோம் அப்படின்ட்டு காகமி சொல்றேன். ஆனா நான் மோமோயோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரக்கோ சொல்றேன். சரி பரவாயில்ல போயிட்டு வா, அது ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான், நீ காலையில போய் அங்க விளையாடு, சாயங்காலம் நம்ம பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு காகமி சொல்லிடுறான். இப்போதைக்கு யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு மோமோ ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் மூரசகி பாரா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணல. அப்படின்னா அவனை நம்ம எப்படி கூப்பிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேட்கறேன். கீசே மோமோ அவமினி 3 இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவமினி வந்துட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அவனை தூண்டில் போட்டு பிடிப்போம் அப்படின்ட்டு சொல்றான். அதாவது அவனோட வீட்டு வாசல்ல ஒரு ஸ்நாக்ஸ் வச்சிருப்போம், அதை முதல்ல எடுத்து சாப்பிடுவோம், அடுத்து அப்படியே வர்ற பாதையில ஃபுல்லா ஸ்நாக்ஸா கொட்டி வச்சிருவோம், அவன் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே வந்து அவனோட ஊர்ல இருந்து நம்ம டோக்கியோ வர ரீச் பண்ணிடுவான் எப்படி அப்படின்ட்டு சொல்றான். இந்த மாதிரி கேனத்தனமான ஐடியா எல்லாம் உனக்கு தான், அவர் கொஞ்சமா சீரியஸா எடுத்துக்கிட்டு ஏதாவது சொல்லேண்டா அப்படின்ட்டு மோமோய் சொல்றா. உங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் டைரக்டா அவனுக்கு கால் பண்ணிடுறா. அவன் போன் எடுத்தோன்னே நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், பிறகு திரும்பவும் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல உனக்காக ஒரு புது சூப்பரான ஸ்நாக்ஸ் நான் வச்சிருக்கேன், அந்த பிளேவர் இதுவரை நீ டேஸ்ட் பண்ணதே இல்ல, அது அவ்வளவு அமேசிங்கா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரொம்பவே சொல்றா. இவனுக்கு அப்படியே ரொம்ப கிரேவிங்ஸ் ஆயிருது. நானும் வரேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுறேன். சரி அப்படின்னா உனக்காகவே நான் ரொம்ப ஸ்பெஷலா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் சொல்றா. ஐயா இது எதுக்கு வளர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றேன். என்னது நீ சமைக்கிறியா, அப்ப நான் வரல, பை பை அப்படின்னு சொல்லிட்டு முரசைக்கு வர போன் வச்சிடறான். டாக்ஸியாமே வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல என்னோட பழைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வர்றாங்களா, அதனால என்னைய டோக்கியோ வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரசைக்கு வர சொல்றான். போயிட்டு வர வேண்டியதுனடா, நல்லா ஃபன்னா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்றான். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு நான் அவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஆகாஷ் வந்துட்டு முரசைக்கு பராக்கு கால் பண்ணிடுறான். இப்ப சைடு டீம் கட்டுறாங்க. செகண்ட் இயர் பசங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நேரா ஃபூரியாட்டா வந்துட்டு நீங்க எல்லாரும் 31ஆம் தேதி ஃப்ரீயா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறாங்க. அது நம்ம குரக்கோட பர்த்டே, அதனால அவனுக்கு நாங்க ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறோம், நீங்களும் வந்தீங்க அப்படின்னா சந்தோஷப்படுவான் அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த 31ஆம் தேதி காலையிலுமே வருது. மிடோரிமா அவனோட வீட்டுல இருந்து கிளம்புறப்ப அவனோட ராசி பலனை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல வந்துட்டு சொல்லிடுறாங்க, உனக்கு இன்னைக்கு நாலு சரியில்லை, உனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ லக்கி ஐட்டமா காஞ்ச மஷ்ரூம் ஏதாவது எடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவன் அப்படியே அவனோட வீட்டுல இருந்து கதவை திறந்து பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு கருப்பு பூனை இருக்குது. இதை பார்த்துட்டு அவன் இன்னுமே பயந்துறான். டாக்கோ எனக்கு காஞ்ச மஷ்ரூம் வேணும், வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கீசே தான் வந்துட்டு இவங்க விளையாட போற இடத்துல ஃபர்ஸ்டா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மோமோய் அவமினி 2 பேரும் வந்துடுறாங்க. வேற யாரும் வரல போல, நம்ம தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவமினி சொல்றான். நேரம் பார்த்தா நான் ஏற்கனவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரக்கோ பின்னாடி வந்து நிக்கிறான். குரக்கோ பார்த்தோன்னே மோமோய் வந்து கட்டி பிடிச்சிடறா. ஹாப்பி பர்த்டே குரக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவனுக்கு ஒரு கிஃப்ட்டுமே தரா. இதை நான் ஓபன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு குரக்கோ கேட்கறான். ஓகே அப்படின்ட்டு அவ சொல்றா. அதை குரக்கோ ஓபன் பண்ணி பாக்குறான். அது வந்துட்டு கழுத்தை சுத்தி ஒரு துணி மாதிரி கட்டுவாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்குது. ஜாப்பனீஸ்ல இந்த மாதிரி கல்ச்சர் ரொம்பவே இருக்குது. பொண்ணுங்க வந்துட்டு ஆக்சுவலா இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பசங்களுக்காக இந்த மாதிரி அவங்களே உட்காந்து தச்சு தருவாங்க. அதே மாதிரி மோமோயுமே அவளாவே பின்னி அந்த ஒரு இதை ரெடி பண்ணி தந்திருக்கா பிங்க் கலர்ல. உனக்கு இந்த கலர் பிடிக்கலாம் கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ போட வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுறா. இல்ல எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு குரக்கோ வாங்கிக்கிறான். அப்ப பார்த்தா ஒரு சைக்கிள் சவுண்ட் கேக்குது. டாக்கோ தான் வந்துட்டு மிடோரிமாவை பின்னாடி வச்சு கூட்டு வந்திருக்கான். டேய் உனக்கு காலன் வாங்கி கொடுன்னு சொன்னா என்ன எதுக்கு அப்படி கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா கேக்குறான். அதனால நான் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலனை கொடுத்துட்டு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இவனை உங்ககிட்ட டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு மோமோய் கிட்ட சொல்லிட்டு டாக்கோ கிளம்பிடுறான். மோமோய் நீயா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா கேக்குறான். ஆமா அவன் தான் கால் பண்ணி ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா அப்படின்ட்டு சொல்றா. அடப்பாவி நீ எப்படா மோமோய் நம்பர் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா கேட்க பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்ப மிடோரிமா வந்துட்டு ஒரு கீச்சைன் மாதிரி ஒரு வாத்து இதை வந்துட்டு குரக்கோ கிட்ட கொடுக்குறான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு குரக்கோ கேட்கறான். இது இன்னைக்கான உனக்கு லக்கி ஐட்டம், உன்னோட பர்த்டே அன்னைக்கு எதுவும் கெட்ட விஷயம் நடந்தா அது ஃபன்னா இருக்காது இல்லையா, அதனால இதை கையோடய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அடுத்தது ஆகாசியுமே அங்க சிரிச்சுக்கிட்டே வர்றான். எல்லாரும் வெயிட் பண்ண வச்சிட்டேன்னா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். அப்படியே அவன் ஃபர்ஸ்டா குரக்கோ கிட்ட ஹாப்பி பர்த்டே குரக்கோ அப்படின்ட்டு சொல்றான். குரக்கோவும் தேங்க்யூ சொல்றான். நம்ம இப்ப 5 பேர் வந்துட்டு இன்னும் முரசகி பரா மட்டும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். முரசகி பரா கொஞ்ச நேரத்திலே வந்துரும் அப்படின்ட்டு ஆகாசி சொல்றான். அந்நேரம் பார்த்தா பவரக்குள்ள இருந்து முரசகி பரா வர்றான். என்ன ஆகாசி சொன்ன மாதிரியே இவன் வந்துட்டான் அப்படின்ட்டு எல்லாம் பாக்குறாங்க. நீ எப்பறம் டோக்கியோ வர வந்த அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் கேக்குறா. நான் வந்துட்டு டோக்கியோல தான் இருந்தேன், அதனாலதான் சரி பக்கத்துல இருக்கனால வந்துட்டு போனேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்பதான் ஆகாசி சொல்றான், இவன் சும்மா கூப்பிட்டா இவ்வளவு தூரம் வரமாட்டான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் ராகுசன் vs யோசனுக்கான பிராக்டிஸ் கேமே டோக்கியோல வச்சேன், அதனாலதான் இவன் இப்ப வந்திருக்கான் அப்படின்ட்டு சொல்றான். மோமோயுமே வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ ஆகாசி, இப்ப நம்ம எல்லாருமே வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்றா. அப்புறம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். இவங்க எல்லாருமே இப்ப ஒரு 3-on-3 கேம் விளையாடுறாங்க. கீசே முரசகி பரா மிடோரிமா 3 பேர் ஒரு டீம், அவமினே ஆகாசி குரக்கோ 3 பேர் ஒரு டீம். நீங்க ஃபுல் கோர்ட்னா விளையாட போறீங்க. ஒரு கேமும் 10 நிமிஷம். இப்ப டிப் ஆஃப் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் பால தூக்கி போடுறான். முரசகி பரா தான் பால ஃபர்ஸ்டா வாங்குறான். அவன் டக்குனு பிடிங்க
வாங்கி சட்டனி மிடோரிமா கிட்ட கொடுக்க அவன் கையில போன வேகத்துக்கு அவன் வானத்துக்கு ஏத்தி விட்டுறான் பால. ஒரு ஏத்துனதுல பால் அக்யூரேட்டா பேஸ்கெட் குள்ள போய் விழுகுது. டேய் மிடோரிமா லூஸ் பைல இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்ல எல்லாம் கேம் முடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவமினே கத்திக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இப்ப யாரு கேட்டா, உனக்கு தான் வின் பண்ணணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். சரி வா அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே இப்ப பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். முரசகிபாரா டிஃபென்ஸ்க்கு நிக்கிறான். அவமினே அவனை கிராஸ் பண்ணி வந்துட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிற டைம்ல தம்பி அதுக்குள்ள என்ன தாண்டி நீ ஓடிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முரசகிபாரா மறுபடியும் வந்து அந்த பால தட்டி விட்டுறான். அந்த பால கீசே வேற லெவல்ல கொண்டு வந்து மிடோரிமா கிட்ட பாஸ் பண்ண மிடோரிமா கிட்டே டக்குன்னு ஆகாசி வந்துடுறான். அதனால மிடோரிமா தூக்கி மறுபடியும் கீசே கிட்டே பாஸ் பண்ணிடுறான். கீசேக்கு செம்ம சாக்கா போச்சு, என்ன இவன் பாஸ் பண்ணிட்டானா அப்படின்ட்டு. என்னடா இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க, உடனே பால டக்குன்னு கொண்டு போய் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்ல கீசே டக்குன்னு வந்து அந்த பால ஷூட் பண்ணி முடிச்சிடுறான். அடுத்து ஆகாசி அப்படியே பால சிரிச்சுக்கிட்டே கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் அப்படியே டக்குன்னு பால கீசேக்கு நேரா விட்டுறான். என்ன பால் என்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்குறான். பார்த்தா ஒரு செகண்ட்ல பந்த காணோம். வேற யாரு குரோக்கோ தான் மிஸ்டைரக்ஷன் பண்ணி அவமினே கிட்ட கொடுக்க அவமினே அவங்க டிஃபென்ஸ் தாண்டி போய் ஷூட் பண்ணிடுறான். எப்பவும் போல சூப்பர் பாசரா டச் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே அவனோட கையை நீட்டா ரெண்டு பேரும் இப்ப ஃபர்ஸ்ட் பம்ப் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மோமோய்க்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயி போயிருது. இல்ல என்னைய ஒன்னால பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீசே வந்துட்டு இந்த வாட்டி அவமினே தாண்டி வேற லெவல்ல ஒரு பால் ஷூட் பண்றான். அடுத்து ஆகாசி பால கொண்டு வந்துகிட்டு இருக்கப்ப முன்னாடி கீசே நின்னுகிட்டு இருக்கான். அவன் கீசே கிட்ட வரும்போது மட்டும் டக்குன்னு பால தூக்கி குரோக்கோ கிட்ட கொடுத்துறான். அப்படியே அவன் பால் இல்லாம கீசே தாண்டி முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் குரோக்கோ பால மறுபடியும் ஆகாசி கிட்டே தந்துடுறான். அடுத்து முன்னாடி மிடோரிமா முரசகிபாரா ரெண்டே நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆகாசி வந்து பால தூக்கி குரோக்கோ கிட்ட கொடுத்துறான். அவங்க ரெண்டு பேரும் தாண்டி இவன் பால் இல்லாம ஓடி வர குரோக்கோ கரெக்டா மிஸ்டைரக்ஷன் மூலமா இவங்க கிட்ட பாஸ் அனுப்பிடுறான். சோ ஆகாசி ஈஸியாவே உள்ள போய் ஷூட் பண்ணிடுறான். ஒன்ன மாதிரி பிளேயர் டீமுக்குள்ள இருக்கிறப்ப அது ரொம்பவே ஃபன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி குரோக்கோ கிட்ட வந்துட்டு சொல்றான். இன்னொரு பக்கம் டாட்சி வந்துட்டு வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான் காகமி வீட்டுக்கு. இந்த பேக் போஸ் எல்லாம் பாக்குறப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ வந்துட்டு யாராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க டாட்சியா தான் நின்னுகிட்டு இருக்கான். நீங்க வேணா வாங்கல நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க இப்ப ஒரு கேம் முடிச்சுட்டு ரெண்டாவது மறுபடியும் ஒரு டீம் மாத்திட்டு செகண்ட் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி கண்டினியூவா எல்லாரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சேர்ந்து மட்டும் இல்ல சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. குரோக்கோ வந்துட்டு பால ஷூட் பண்ணாம மிஸ் பண்ணலாம் செய்யறா. நிறைய ஃபன்னான ஈவென்ட்டும் நடக்குது. இப்படியே கண்டினியூவா இவங்க சந்தோஷமா விளையாண்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மோமோயுமே ரொம்ப ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஒரு காலத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்த அந்த ஒரு மொமெண்ட் எல்லாம் நினைச்சு மோமோயை வந்துட்டு கண்ணீரோட இருந்துகிட்டு இருப்பா. இப்பயும் கண்ணீரோட தான் இருக்கிறா. ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். அப்ப அப்படியே பால் வந்துட்டு அவ கால் கிட்ட வந்து நிக்குது. ஆகாசி வந்துட்டு நீ விளையாடவா அப்படின்னு சொல்றான். எது நானா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் கேக்குறா. ஆமா எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு ஆகாசி சொல்றேன். எல்லாருமே அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோயுமே இவங்க கூட சந்தோஷமா விளையாட போறா. இந்த பக்கம் காகமியோட வீட்டுல ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாருமே நல்ல டெக்கரேட்டிவா வீட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. டாக்ஸியா தான் வந்திருக்கா. என்னடா வர இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். நீ எல்லாம் கொடுத்த அட்ரஸ் வச்சு நான் இங்க வர வந்ததே பெரிய விஷயம். எனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டாக்கோ வந்திருக்கான். அவனை இவ்வளவு தூரம் வந்துட்டு அவனையுமே நம்ம உள்ள கூப்பிட்டுக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா கேக்குறான். கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காகமி கூப்பிட்டு வரான் டாக்கோவையும். டாக்கோ உள்ள வந்தோடனே டே சேரின் பசங்களா எப்படா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னது டாக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. பின்னாடியே டாக்ஸியா வந்துடுறான். என்னடா இது உண்மையிலே இப்பதான் சர்ப்ரைஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கியூகா சொல்றான். காகமி தான் எங்களை இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்றேன். இப்ப டாக்ஸியா காகமி ரெண்டு பேருமே சேர்ந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சமையல்ல பெரிய கைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உண்மையான செஃப் மாதிரியே உட்காந்து எல்லாத்தையும் சூப்பரா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகுது. நம்ம ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் எல்லாரும் லேண்ட் முடிச்சிடுறாங்க. அந்நியர் முரசகிபாரா வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது, ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றான். சரி இதோட நம்ம முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேக்குறான். ஒரு நிமிஷம் எல்லாரும் போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்னு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் சொல்றான். அதாவது கேமரால அது ஒரு போட்டோவை தான் எடுக்கிறாங்க. சோ இப்படிதான் இந்த ஒரு போட்டோவை ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க குரோக்கோவோட பர்த்டே அன்னைக்கு. குரோக்கோவை இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இதுதான் எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய கிஃப்டே அப்படின்னு சொல்றான். அப்படியே கொஞ்சம் நைட் ஆகுது. காலிங்கோட வீட்டுல மறுபடியும் காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. ஃபுரியாட்டா வந்துட்டு வணக்கம்டா பர்த்டே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறான். பார்த்தா அவனுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அவன் மூஞ்சிக்கு நேரம் ஆகாசி நின்னுகிட்டு இருக்கான். நீ ஃபுரியாட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேக்குறான். ஆகாசி நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தகச்சு போய் நின்னுகிட்டு இருக்கான். காகமி வந்துட்டு நீ வந்துட்டு குரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறான். நீ ஏதோ கொஞ்சம் நல்ல இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். என்னது நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். பார்த்தா பின்னாடியே ஒட்டுமொத்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் வந்துடுறாங்க. குரோக்கோ வந்துட்டு கேப்டன் இசுகி நீங்க ரெண்டு பேரும் இங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்றான். டேய் நீ இவங்க எல்லாம் கூட்டு வரும்னு சொல்லிட்டு நாங்களே எதிர்பார்க்கல, எங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கியூகா சொல்றான். அப்ப மிடோரிமாவும் டாக்கோ பார்த்துட்டு அடே நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் அதை உன்கிட்ட கேக்குறேன்ப்பா, நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ சிரிச்சுக்கிட்டே கேக்குறான். அப்ப அவமினே வந்துட்டு காகமியோட வீட்டை நல்லா சுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு பொண்ணுங்க மேகசின் இருக்குதான்னு சொல்லிட்டு ஏன்டா ஒரு டேட்டியான மேகசின் கூட உன்கிட்ட இருக்காதாடா, நான் ஒன்னும் உனை மாதிரிலாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம கோச் செகண்ட் இயர் பசங்க மத்த எல்லாருமே வந்துடுறாங்க. டேய் நீங்க எல்லாம் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கு பயங்கர ஷாக்கு. அப்ப நாய் குலைக்கிற சவுண்ட் கேக்குது. இதை பார்த்துட்டு காகமி பயந்துடுறான். மீட்டோ போய் தான் நம்பர் 2 கொண்டு வந்திருக்கான். நம்பர் 2 நீயா அப்படின்னு சொல்லிட்டு காகமி ரொம்ப பயந்து போயிடுறான். என்னது நம்பர் 2 அப்ப நம்பர் 1 யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேக்குறான். அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். ஆமா இவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ட்வின் பிரதர் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி ஒத்துக்கிறான். ரொம்ப கூட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காகமி குரோக்கோ கிட்ட சொல்றான். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். இல்ல இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு காகமி சொல்றான். இப்போ பர்த்டே பார்ட்டி விருந்து வந்துட்டு தடபுடலா ஆரம்பிக்குது. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மோமோயும் கீசையும் வந்துட்டு குரோக்கோ மேல பாச மலையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடான்னு சொல்லிட்டு பக்கத்திலே அவமினே காகமி ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் அதிகமா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நம்ம கோச் வந்துட்டு காகமி உன்னால முடியும் அவனை தோக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிடோரிமா வந்துட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன தர அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ கேக்குறேன். என்னோட காலனை காணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றோம். ஓ அதுவும் அப்பா இங்க சும்மா இருந்து அதான் சாப்பாடு எடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்றேன். ஆகாசி வந்துட்டு ஃபுரியாட்டா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம அடுத்த வாட்டி கண்டிப்பா சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை வந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம சேரின் பசங்க மத்த எல்லாரும் வந்துட்டு நம்பர் 2 கூட அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு லாண்டுகிட்டு கிடக்குறாங்க. அப்ப பார்த்தா குரோக்கோ வாழ காணும். என்ன மறுபடியும் குரோக்கோ வாழ காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ கேக்குறா. நான் இங்க தானே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ அந்த பக்கம் இருந்து
வரான். சரி இப்ப நம்ம பர்த்டே பாய்க்கு செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிச்சு நிக்கிறாங்க. எல்லாருமே அவங்க கையில வச்சிருந்ததை ஒரு திருக்கி வெடிச்சு விட்டுட்டு குரோக்கோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குரோக்கோ வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. குரோக்கோட பர்த்டே 31 சொன்னீங்களே ப்ரோ, எந்த மந்த்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம இருந்தது அப்படின்னா ஜனவரி 31. யாராவது ஜனவரி 31 எடுத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.